கார்த்திகை தீபம் சீரியல் டிசம்பர் 27 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, வீடியோஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். சேனல் வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கன்னா நிறைய ரெக்கமெண்டேஷன் போகும். அது மட்டும் இல்லாமல் இதயம் சீரியல் மட்டும் உஷா ஃப்ரம் டிஎஸ்ங்கிற இன்னொரு சேனலில் போடுறேன். ரெண்டுக்கும் உங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவாக இருக்கும். இன்றைக்கான எபிசோடில் தீபா அவங்க ரூமில் உட்காந்துருந்து அவர் சிதம்பரம் சொன்னதையே நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. நான் வந்து உன்னை பற்றி ரகசியத்தை வெளியே சொல்லிடுவேன்னு சொன்னது உங்கள் அப்பா நாதஸ்வர வித்வான் தானே அப்படின்னு கேட்டதையே நினச்சி யோசிச்சுட்ருக்க கீழே வந்து சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. கார்த்திக்கும் வெளியே போயிட்டு வந்து ஃபோன் பேசிக்கிட்டு வீட்டுக்குள்ள வர மாதிரி காட்டுறாங்க. அபிராமி தான் வந்து அருண் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்ல, அம்மா ப்ளீஸ்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நல்லா விசாரிச்சிட்டேன், இதெல்லாம் சரிப்பட்டு வரும் அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்காங்க. உள்ளே வந்த கார்த்திக் வந்து அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்னம்மா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் பெரிய பிரச்சனை தான், நாட்டாமா பண்ண வந்துட்டாரு அப்படின்னு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்க ஐஸ்வர்யா கார்த்திகை பார்த்து மனசில் நினைக்கிறாங்க. இல்லைப்பா கார்த்தி, ஒரு ரெசார்ட் ஒன்று வேலைக்கு வருதான், அதை வந்து வாங்கலான்னு அருண் சொல்லிட்டு இருக்கான். அகலத்தில் வைக்க வேண்டாம்னு சொல்லி நம்ம அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு கார்த்திகோட அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. தெரியாத விஷயத்தில் வந்து எதுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதை தான் கேட்குறேன்னு அபிராமியும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா இதெல்லாம் கார்த்திக் கேட்டதுக்கு உடனே ஐஸ்வர்யா அதை தெரியாதுன்னா எப்படி கார்த்திக் கூட தான் வந்து மியூசிக் பற்றி என்ன தெரியும், அவர் வந்து அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி இப்போ நல்ல விதமாக வரலையா, அந்த மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. கார்த்திகோட அப்பா உடனே இல்லை அந்த ரெசார்ட் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு நீ சொல்லிட்டு இருக்க, அப்படின்னா அதை எதுக்காண்டி இவ்வளோ அவசரமாக விற்கணும், அப்போ எது பிரச்சனை இருக்க தானே செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக் உடனே என்ன திடீர்னு அப்படின்னு கேட்குறாங்க அருணை பார்த்து. அருண் உடனே வந்து இல்லை என் ஃப்ரெண்டு மூலமாக தான் இந்த ஆஃபர் வந்தது, நல்ல ரெசார்ட் வாங்கி போடு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நானும் விசாரிச்சிட்டேன் வாங்கலான்னு தான் நினைக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க அருணும். ஐஸ்வர்யாவும் லீகலாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்ன ஏதுன்னு நம்ம பார்க்கலாம், அதை விட்டுட்டு சொல்ல வரும்போதே வேண்டான்னு சொன்னால் எப்படி மாமா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அண்ணன் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களாமா அப்படின்னு கேட்குறாங்க அபிராமியை பார்த்து கார்த்திக்கு. அபிராமி உடனே வந்து இல்லைப்பா அகலக்கால் வைக்க வேண்டான்னு தான் நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அருண் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம எல்லாரும் போயிட்டு அந்த ரெசார்ட்டில் தங்கி பார்க்கலாம், அங்கே இருந்துகிட்டே அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யாவும் இதை தான் சொல்லியிருப்பாங்க. விசாரித்து பார்த்துட்டு அப்புறம் வேண்டான்னு சொல்லலாம், ஓகே இப்போவே வேண்டான்னு சொன்னால் எப்படின்னு கேட்டிருப்பாங்க. கார்த்திக் உடனே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு சரிம்மா அண்ணன் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா வந்து நம்ம போய் தங்கி தான் பார்த்து முடிவு பண்ணலாமே அப்படின்னு சொல்ல சரிப்பாங்கிறாங்க. இந்த சவுண்டு கேட்டு தீபாவும் கீழே இறங்கி வந்துடுவாங்க. மீனாட்சி அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க மாதிரி தான் காட்டுவாங்க. மீனாட்சி தீபா கிட்ட நம்ம ரெசார்ட்டை வாங்குறோமோ இல்லையோ ஆனால் ஜாலியாக போயிட்டு ரெசார்ட்டில் 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அபிராமி சரி சொன்னதுக்கு அருண் உடனே தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் வெக்கமே இல்லாமல் இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படின்னு ஐஸ்வர்யா மனசில் நினைக்கிறாங்க. தீபா ரூமுக்கு வராங்களா, ரூமுக்கு வந்த தீபா கிட்ட என்னங்க நான் என்ன ரெசார்ட் போகிறீங்களா அப்படின்னு கார்த்திக் நக்கலாக கேட்குறாங்க. ரெசார்ட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு தீபா பதிலுக்கு கேட்குறாங்க. என்னங்க இது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தீபா நான் என்ன முன்ன பின்ன போயிருக்கவா செய்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திக் வந்து புரிஞ்சிருச்சுங்க, இனிமேல் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை சொல்லி தான் புரியணுமா அப்படின்னு தீபா மனசில் நினைப்பாங்க. என்னங்க இது சவுண்டு நல்லா வெளியவே கேட்குது, இனிமேல் வந்து நீங்கள் சொல்ல வேணாம் நானே கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல சரிங்கிற மாதிரி தீபா சிரிச்சுக்கிட்டே தலையாட்டுறாங்க. கிட்டத்தட்ட வந்து செல்ல சண்டை மாதிரி இந்த இடத்த காட்டுறாங்க. நெஞ்சமே நெஞ்சமேங்கிற சாங் வந்து பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்கு. என்னங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க நான் போய் ரெசார்ட்டுக்கு தேவையான துணியெல்லாம் பேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு துணியை எடுக்க போகிறாங்க. திரும்பி கார்த்திகை பார்த்துட்டு போக கார்த்திக்கும் தீபா பார்த்து சிரிக்கிற மாதிரி இந்த இடத்துல சீன் போகும். பின்னாடியே கார்த்திக்கும் போய் நிற்கிறாங்க. தீபா துணியை எடுத்துக்கிட்டே திரும்பி பார்க்க கார்த்திக்கும் சிரிக்க பேக்ரவுண்டில் அந்த சாங் ஓடிட்டுருக்க சீன் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக டென்ஷனாக ஐஸ்வர்யா அவங்க ரூமில் வந்து நடந்துட்டுருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு அருண் வராங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைடா சாமிங்கிற மாதிரி கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. என்ன இது இப்போ தான் அம்மா பார்த்துட்டு ஓகே சொல்லிடுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு அருண் சொல்ல அது என்ன உடனே வா சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா. ரெசார்ட் பிஸ்னஸ் நமக்கு வந்து புதுசு, அதில் எதுவும் லாஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அம்மா அக்கறையில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் ரொம்ப தான் அக்கறையில் சொல்லிட்டு இருக்காங்க, அதை முதலே சொல்லியிருக்க வேண்டியது தானே, உங்கள் அம்மாவுக்கு என்ன சொல்கிறாங்கங்கிறது முக்கியம் கிடையாது, நீங்கள் சொன்ன உடனே மூஞ்சில் அடிச்ச மாதிரி முடியாதுன்னு சொன்னாங்க, ஆனால் யார் சொல்கிறாங்கங்கிறது தான் இந்த வீட்டில் முக்கியமாக படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன நீ கார்த்திகை பற்றி சொல்கிறியா அப்படின்னு அருண் கேட்க ஆமாம் நீங்கள் சொன்னப்போ முடியாதுன்னு சொன்னாங்க, கார்த்திக் வந்து சொன்னதும் சரிங்கிறாங்க, உங்கள் அம்மா ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் வந்து சுண்ணாமையும் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன போயிட்டு அம்மா கிட்ட சண்டை போட சொல்கிறியா அப்படின்னு அருண் கேட்க நான் சண்டைலாம் போட சொல்லலை, நீங்கள் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இந்த வீட்டில் கார்த்திக் அண்ணன், ஆனால் நீங்கள் போயிட்டு என்ன சொன்னாலும் உங்கள் அம்மா முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க, உங்களுக்கே இந்த வீட்டில் மரியாதை கிடையாதுன்னா உங்கள் மனைவி எனக்கு இந்த வீட்டில் என்ன மரியாதை இருக்கும், நீங்கள் வேணால் பாருங்கள் ரெசார்ட்டுக்கு வந்து பார்த்துட்டு உங்கள் அம்மா வேண்டான்னு தான் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கார்த்திக் வந்து நான் அண்ணன் கூட இருக்கமா நான் பார்த்துக்கிட்டுறமான்னு சொன்னதும் சரின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து கொஞ்ச நேரம் நிம்மதியாக உள்ளே வந்தால் இருக்க விடுதா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு வெளியே போயிருந்தாங்க அருள். போங்க நான் அங்கே போனதுக்கப்புறம் நான் சொல்கிறதா நடக்க போகுது, அப்போவாது நான் சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்களா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல சேன்னு சொல்லிட்டு அருண் அந்த இடத்த விட்டு போகிறாங்க.
போகுது பாரு, கொஞ்சமாவது சொல் புத்தி வேணும், இல்லை சுய புத்தி வேணும், ரெண்டுமே கிடையாது. என்ன சொன்னாலும் இதுக்கு மேலே பேசினா என் தம்பி என் நல்லதுக்காண்டி தான் சொல்லுவான் அப்படி இப்படின்னு பேசுவார். இவருக்கெல்லாம் வந்து சோத்துல தான் வெஸ்த வைக்கணும் சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தனக்கு தானே ஐஸ்வர்யா. அடுத்த சீனில் தீபா துணியெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்க. அப்போ ரூமுக்கு வந்து மீனாட்சி வராங்க. தீபான்னு கூப்பிட்டுட்டு செம்ம ஸ்டைலிஷாக மாடர்னாக வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அக்கா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. தீபா உள்ளே போயிட்டு ஸ்பெக்ஸை கழட்டிட்டு என்ன தீபா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பராக இருக்குக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெசார்ட்டுக்கு வந்து இப்படி தான் போகணும், அதனால தான் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், நீ வந்து சாரியோடையே வரப்போகிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் உனக்கும் வந்து ஒரு மாடல் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு டாப் மாதிரி எடுத்து மேலே வைக்கிறாங்க. ஐயோ அக்கா எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு இதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்காது, சாரி தான் எனக்கு ஓகேவாக இருக்கும், அதனால் நான் இதெல்லாம் போடலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சும்மா இந்த மாதிரிலாம் மாடர்னாக ட்ரெஸ் போட்டு கார்த்திக் கூட கை கோத்து வந்தால் எப்படி இருக்குன்னு இமேஜினேஷன் பண்ணிப்பாரு. அப்படிலாம் வந்தால் தான் வந்து உங்களுக்குலாம் நான் அப்படி இப்படிலாம் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க மீனாட்சி. உடனே வந்து வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. நினச்சி பார்த்தியா போட்டுக்கிறியா அப்படின்னு மீனாட்சி கேட்க. இல்லைக்கா அதெல்லாம் வேணாம், எனக்கு சாரியே போதும், அப்படி இப்படின்னு நடக்கிறது எல்லாமே மனசு ஒத்து நடக்கணும், அதெல்லாம் வந்து வேணாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் சாரியிலே வரேங்கிறாங்க. சரி எப்படியாவது உன்னை போட்டு வைக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தேன், சரி ஓகே ரெசார்ட்டில் வச்சு எப்படியாவது உன்னை போட வச்சிருந்தேன் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு மீனாட்சி அந்த இடத்த விட்டு போயிருந்தாங்க. ஸ்க்ரீனில் வர மாதிரி தான் மீனாட்சி ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருப்பாங்க. அடுத்த சீனில் அந்த ரெசார்ட்டை தான் காட்டிகிட்டு இருக்காங்க. ரெசார்ட் மேனேஜரோட நேம் வந்து ஆடிய பாதமாக, அவர் ஒரு காமெடி பீஸ் மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம மேனேஜர் எங்கே அப்படின்னு அங்கே இருக்கவங்களாம் கையில் புக்கையோட வச்சு தேடிட்டு இருக்காங்க. அவர் ரூமில் வந்துட்டு நான் தான் ஆடிய பாதம், எப்படியாவது வரவங்க கிட்ட அந்த ரெசார்ட்டை பேசி விற்க வச்சிடணும், அங்கே அப்படி சொல்லி இங்கே இப்படி சொல்லி விற்க வச்சு என்னோட பதவியை வந்து நான் வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிறாங்க. பி கேர்ஃபுல்டா அப்படின்னு அவங்களே வந்து கொஞ்சம் காமெடியாக பேசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட நிறுத்தாமல் கீழே வந்து கையில் பூங்கொத்து வச்சுட்டு இருக்க பொண்ணை பார்த்துட்டு ஒரு மலர வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதை சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. சார் போதும் இது தானே சொல்ல போகிறீங்கன்னு அந்த பொண்ணே முந்திக்கிடுதாங்க. இல்லைம்மா ஒரு ஃப்ளவர் வந்து மலர வச்சிருக்குன்னு சொல்ல வந்தேங்கிறாங்க. ரெண்டும் ஒன்று தான் சார், 8 வருஷமாக இதை தானே நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, 8 வருஷம் ஆயிட்டா இன்னுமா உனக்கு கரெக்ட் பண்ண முடியல அப்படின்னு அவர் காமெடியாக வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அந்த டைமில் கார் வந்து நிற்குது. அபிராமி குரூப் எல்லாருமே வந்துருந்தாங்க. கார்த்திகோட வீட்டில் இருக்க எல்லாருமே நீங்கள் தான் குடும்ப தலைவன் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அபிராமியோட ஹஸ்பண்ட் கையில் ஒரு பூங்கத்தை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாஸ்னே கூப்பிட்டுட்டு கார்த்திக் கிட்ட போய் நிற்கிறாங்க. ஸ்ட்ரைட்டாக பக்கத்தில் வந்து அருண் தான் நின்றுட்டு இருக்காங்க. பாஸ் நீங்கள் தான் இந்த ரெசார்ட்டை வாங்க போகிறீங்களா, என் பேர் ஆடிய பாதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆடிய பாதமா அப்படின்னு அருண் கேட்க, அது வந்து மார்கழி குளிரில் செம்மையாக ஆடுவேன், என்ன கொஞ்ச நேரத்தில் ஆடிடுவேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். யாருமே சிரிக்கல. ஐயோ என்ன யாருமே சிரிக்கல, இது காமெடியாக தெரியலையா அப்படின்னு மனசில் நினச்சிட்டு சரி டாப்பிக்கை மாற்றிக்கலான்ட்டு, பாஸ் இந்த ரெசார்ட் வந்து சூப்பரான பிளேஸு, உலகத்திலே இந்த மாதிரி ஒரு இடத்துல அமைஞ்சிருக்காது, அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாஸ் வந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாரு, அதனால தான் இதை விற்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. யார் தலையிலையாவது கெட்டலான்னு நினச்சாங்கன்னு டக்குன்னு வார்த்தையை விட்டுட்டு இல்லை யார்கிட்டையாவது வித்துட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் அருண் பாஸ்க்குன்னு சொல்லி கையை கொடுக்க போவாங்க புக்கேவை. அருண் இங்கே இருக்காருன்னு கார்த்திக் வந்து கையை அருண் கையில் பிடிச்சி கொடுப்பாங்க. கார்த்திகை பார்த்து தான் கையை கொடுக்க போவார். அதுக்கப்புறம் வந்துட்டு இவன் என்னுடைய தம்பி கார்த்திக்னு அருணே சொல்லிட்டு இருக்க. அப்போ சின்ன பாஸ் நீங்களும் கை கொடுக்கலாமே அப்படின்னு வந்து ஆடியோ பார்த்து கை கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க என்னோட ஒய்ஃப் தீபான்னு கார்த்திக் வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க. தீபாவையும் அவங்களுக்கும் கை கொடுக்க போக தீபா வந்து கையெடுத்து கும்பிட்டுருந்தாங்க. சரி வாங்க உள்ளே போகலாமா, எப்போ ரெசார்ட் முடிக்க போகிறீங்க அப்படின்னு ஆடியோ பார்த்தேன் கேட்டுட்டு இருக்க. முதல்ல வந்து ரெசார்ட்டை சுற்றி பார்க்கலான்னு அபிராமி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீனாட்சி அத்த ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான ஸ்பெஷல் விஐபி வரப்போகிறாங்க, ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் எது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே வந்து ஒரு கார் வந்து நிற்கிது. அந்த கார்லேருந்து இறங்குறது வேறு யாருமே கிடையாது, ஆனந்த் மீனாட்சியோட ஹஸ்பண்ட் தான். அவங்கள பார்த்து மொத்த ஃபேமிலி சந்தோஷப்படுது. டே ஆனந்த் அப்படின்னு செம்ம ஹாப்பியாக வந்து ஓடி போகிறாங்க அபிராமி. ஆனந்தை பார்த்து என்னடா வர விஷயத்த சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அம்மாவோட முகத்தில் இப்படி ஒரு சந்தோஷத்தை பார்க்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் சொல்லாமல் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனந்தும். ஐயோ இவர் தான் முக்கியமானவரா, இவ்வளோ நேரம் பேசினதெல்லாம் வேஸ்ட்டா அப்படின்னு ஆடியோ பார்த்த மனசில் நினச்சிட்டு ஆனந்தை பார்த்து போகிறாங்க. கார்த்திக் இவர் என்னுடைய அண்ணன் பெரிய அண்ணன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அப்போ இவர் தான் பெரிய பாஸா அப்படின்னு போய் கை கொடுக்குறாங்க ஆடியோ பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அருண் வந்து ஹக் பண்ணுறாங்க ஆனந்தை. அதுக்கப்புறம் கார்த்திகையும் போயிட்டு ஆனந்த் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. தீபா ஐஸ்வர்யா எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஆனந்த் வந்து கேட்குறாங்க. வந்ததும் பொண்டாட்டியை விசாரிக்காமல் எங்களை விசாரிக்கிறீங்க, நீ உங்கள் பாடு கஷ்டம்தான் அப்படின்னு வந்து ஐஸ்வர்யா நக்கலாக சொல்லிட்டு இருக்காங்க. என்கிட்ட சொல்லாமல் அவன் பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் தானே சொல்லிட்டு வந்திருக்கான், அதுக்கு நான் தான் அவனை வச்சு செய்யணும் அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்காங்க. சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு எல்லாரும் வந்து உள்ளே போகிறாங்க. அக்கா யாருமே லக்கேஜ் எடுத்துகிட்டு போகலையேன்னு மீனாட்சி கிட்ட வந்து கேட்குறாங்க தீபா. அதெல்லாம் நம்ம ரூமுக்கு தன்னால் வந்துடும், நீ வா அப்படின்ட்டு மீனாட்சியும் போக தீபா போகலான்னு பார்ப்பாங்க. அங்கே இருக்க ஸ்விம்மிங் பூலை பார்த்துட்டு அதை ரசிச்சுக்கிட்டே அதுக்கிட்ட போய் நின்றுட்டு இருக்காங்க. இதோட எபிசோட் வந்து முடியுது.